ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபீஸ் தான் நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் 4 வகையான கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கொழுக்கட்டைலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பூர்ண கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். அது கூடவே ஒரு கிளாஸ் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை இப்போ லைட்டாக கிளறி விடலாம். இது கூடவே 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸால் தேங்காய் எடுத்தீங்களோ அதே கிளாஸில் வெல்லம் அளந்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் கூடுதலாகவும் குறைவாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ கிளறி விட்டுறலாம். வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக இலக ஆரம்பிக்கும். நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவி நல்லா இதை கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பூர்ணத்தை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி அணில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடைசியாக 1/2 கப் அளவு தண்ணி விட்டு இதை நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். சுடு தண்ணிலாம் எதுவும் தேவைப்படாது. இதுக்கு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இதை கிளறிட்டே இருக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிற 3 கொழுக்கட்டைக்கும் பேஸ் மாவு இது தான். இதை நான் 3ஆக பிரிச்சுக்க போகிறேன். நல்லா கைவிடாமல் இதை கிளறிட்டே இருக்கலாம். மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கையில் தொட்டு பார்த்தா மாவு ஒட்டக்கூடாது. மாவு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பூர்ண கொழுக்கட்டைக்காக ஒரு பங்கு அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். தட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அச்சுலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிருக்கேன். கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவை எடுத்து நம்ம அச்சுக்குள்ளே சேர்த்துடலாம். அச்சுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பூர்ணத்தை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். மேல் பாகத்துலேயும் கொஞ்சமாக மாவு எடுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஜென்டிலாக இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம பூர்ண கொழுக்கட்டை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கைகள்லையும் பண்ணலாம். நான் கைகள்லையும் 2 கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கொழுக்கட்டைலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். அடுத்து நீர் கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக அடுத்த பங்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மாவு கிளறும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருட்டைகளாக உருட்டி தட்டில் வச்சிடலாம். தட்டில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஷேப்லாம் எதுவும் தேவையில்லை. குட்டி குட்டி உருட்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நீர் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கடைசியாக நான் அம்மணி கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக கடைசி பங்கு மாவு எடுத்திருக்கேன். மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அது கூடவே கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு பெருங்காயம் தாளிச்சிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. நீர் கொழுக்கட்டைக்கு உருட்டினா மாதிரியே குட்டி குட்டியாக இதையும் உருட்டி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம அம்மணி கொழுக்கட்டை நீர் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துடலாம். கடைசியாக பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 கிளாஸ் அளவு கொழுக்கட்டை மாவு சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்து 3/4 கிளாஸ் அளவு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் கரைச்சி எடுத்திருக்கேன். கம்பி பதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். மாவு வறுத்த கடாயிலே 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கேன். எந்த கப்பால் மாவு அளந்தோமோ அதே கப்பாலையும் தான் நம்ம தண்ணி விடணும். தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், வெல்லப்பாகு, கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், மாவு நல்லா தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சுடு தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் கொழுக்கட்டை மாவை சேர்த்துருக்கேன், அது கூடவே கொஞ்சமாக நெய்யும் விட்டுருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா இதை அழுத்தி பிடிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சு எடுக்கணும். அவ்வளோதான், நம்ம பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பிடி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக நம்ம 4 வகையான கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. பூர்ண கொழுக்கட்டை, நீர் கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை. கண்டிப்பாக இந்த 4 வகையான கொழுக்கட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கவிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.